வெல்கம் டு மை சேனல் செக்டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் என்னுடைய ஜூலை மாத குடும்ப பட்ஜெட் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். என்னுடைய பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 13,000 ரூபாய்க்கான பட்ஜெட். 13,000 ரூபாய் என்னுடைய வருமானம் கிடையாது. என்னுடைய வருமானத்துலேருந்து ஒரு பகுதி தான் வந்து 13,000 ரூபா. 13,000 ரூபா வச்சு நான் என்னுடைய ஃபேமிலிக்கு எப்படி பட்ஜெட் போடுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னுடைய வருமானத்தில் நான் எப்படி 45% நான் வந்து சேமிக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ 45% ரூபாய் எடுத்து வச்சுட்டு தான் மிச்சம் இருக்கக்கூடிய 55% தான் அந்த 13,000. ஸோ அதில் எப்படி நான் பட்ஜெட் போட்டு கடன் இல்லாமல் ஃபேமிலி ரன் பண்ணுறேன் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் வந்து லேட் ஆனோடனே கேட்டிங்க, பட்ஜெட் வீடியோ போடுங்க, உங்களுடைய ஃபேமிலி பட்ஜெட் வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக நான் போடுறேன். கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னுடைய பட்ஜெட் டைரியில் நான் வந்து ஜூலை மாதத்துக்கு இன்கம் 1 இன்கம் 2 எழுதிட்டேன். 15,000 ரூபா ஒரு இன்கம் என்னுடைய பார்ட் டைம் ஜாப் மூலமாக வந்தது. 9,000 ரூபாய் இதில் யூடியூப் இன்கம் இன்க்ளூட் ஆகலை. யூடியூப் இன்கம் 3 மாதத்துக்கு ஒருக்கா 4 மாதத்துக்கு ஒருக்கா தான் வரும். ஸோ அதை இதெல்லாம் நான் சேர்க்கவே மாட்டேன். வரக்கூடிய யூடியூப் இன்கம்மை அப்படியே தூக்கி பேங்க்கில் போட்டுருவேன். 3 மாதம் இல்லை 4 மாதத்துக்கு ஒருக்கா 8,000 ரூபாய் வந்து வரும். இப்போ என்னுடைய மொத்த வருமானம் 24,000 ரூபாய். இந்த 24,000த்தை ரெண்டாக பிரிக்கிறேன். ஒன்று 13,000, இன்னொன்று 11,000. 13,000 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட என்னுடைய வருமானத்தில் 55% தொகை. 11,000 அப்படிங்கிறது என்னுடைய வருமானத்தில் 45% தொகை. ஸோ 45% தொகையை நான் அப்படியே கம்ப்ளீட்டாக சேமிப்புக்கு வச்சுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய 13,000த்தை எடுக்கிறேன். இது எப்படி பத்தும் நிறைய பேர் கேட்குறீங்க. நம்ம மனசு வச்சா நம்மளால் கண்டிப்பாக முடியும். நம்ம ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு டிசிப்ளின்டு லைஃப் வாழ்ந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் பணத்தை மிச்சம் பண்ண முடியும். கம்மியான வருமானத்தில் கூட நம்மளால் எளிதாக பட்ஜெட் போடலாம். ஸோ இப்படி நான் பிரித்து வச்சுருவேன். வந்த உடனேயே இந்த 11,000த்தை எதில் இன்வெஸ்ட் பண்ணணுமோ அதில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பட்ஜெட்டே போடுவேன். மோஸ்ட்லி ஃபோன் பேங்கிங் ஆப் மூலமாகவே பிபிஎஃப் கட்டுறது எல்லாமே பண்ணி விட்ருவேன். இப்போ வந்து இந்த 13,000த்தை நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். கரெக்டாக நான் அந்த சேவிங்ஸ் சார்ட்டில் டைப் பண்ணியே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பாருங்கள், இப்போ எக்ஸ்பென்சஸ் பட்ஜெட் அமௌண்ட்டுன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு கிராசரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3,500 ரூபா. நான் திருச்சியில் இருக்கிறப்பல 4 சொச்சம் வந்திருக்கு. பட் ஆனால் நான் புதுக்கோட்டைக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே நிறைய ஹோல்சேல் கடைகள், அதுக்கப்புறம் இப்போ மெட்ரோலாம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. குறிஞ்சி மெட்ரோலலாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நல்ல ஹோல்சேல் ரேட்டுக்கு தராங்க, ஆஃபர்ஸ் போடுறாங்க, குவாலிட்டி நல்லா இருக்குது. ஸோ அதனால் எனக்கு மளிகை சாமான் வந்து ரொம்பவே இப்போதைக்கு பில் குறைஞ்சிருச்சு. ஸோ 3,500 இருந்தால் என்னால் சமாளிச்சிட முடியும். ரேஷன் பொருட்களையும் நான் யூஸ் பண்ணுறதுனால. இது ரேஷன் பொருட்கள் யூஸ் பண்ணலன்னா இது இன்க்ரீஸ் ஆகும். ரேஷனில் கொடுக்குற ஜீனி, பருப்பு, அரிசி எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 3,500 இஸ் இனஃப். ஸோ எங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். பால் வந்து பார்த்திங்கன்னா 1,320, ஆக்சுவலாக 1,290 தான். நான் வழக்கம் போல் 1,320 ரூபா எடுத்து வச்சுட்டேன். 43 ரூபா தான் கணக்கு இருந்தாலும் 44 ரூபா கணக்கு வச்சு எடுத்து வச்சுட்டேன். ஸோ 30 ரூபா நம்ம சேமிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலுக்கு வந்து டெய்லி 1 லிட்டர் ஆவின் பால் 43 ரூபா டிலைட் வாங்குவோம். ஸோ 30 நாளைக்கு கணக்கு பண்ணி இந்த அமௌண்ட் எடுத்து வச்சாச்சு. காய்கறியை பொறுத்த மட்டும் இப்போதைக்கு 1,000 ரூபாய் போதுமானதாக இருக்குது. ஒரு வாரத்துக்கு நான் 250 ரூபா கணக்கு வச்சு வாங்குவேன். ஸோ நம்மளுடைய மெனு பிளான்ஸ் எல்லாமே நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு ஈஸியாக வந்து 250 ருபீஸ்க்குள்ளே என்னால் கொண்டு போயிட முடியுது. நான்வெஜ்ஜை பொறுத்த மட்டும் வீக்லி ஒன்ஸ் நாங்கள் வந்து நான்வெஜ் எடுப்போம். எவ்ரி சண்டே எடுத்துருவோம். ஒரு வாரம் வந்து மட்டன், ஒரு வாரம் சிக்கன், ஒரு வாரம் ஃபிஷ்ஷு, 2 வாரம் சிக்கன் எடுப்போம். இடையில வாங்கக்கூடிய எக்ஸு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 1,200 ரூபாக்குள்ளே நாங்கள் சமாளிச்சிருவோம். அதனால எங்களுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது, கரெக்டாக இருக்கும். இங்கே மட்டன் மட்டும்தான் ரேட் ஜாஸ்தி. அது மட்டன் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒரு மாதத்தில் ஒரு தடவை தான் எடுப்போம். காய்கறியும் எங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஒரு தடவை பூண்டு நிறையா வாங்கிட்டோம்னா நெக்ஸ்ட் வீக்குக்கு வாங்க மாட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேஸ்க்கு வழக்கம் போல் 1,000 ரூபாய் எடுத்து வச்சிட்றேன். இப்போ 1,030 ரூபா பில் வருது. இவ்வளோ நாள் வந்து 950, 980 வந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வந்து 1,000 ரூபாய் 1,030 ரூபா வருது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலுக்கு வந்து 1,200 ரூபா. இது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்குது. நான் இன்னுமே என்ன கரெக்ட் பண்ணிக்கணும். ஸோ நிறையா தூரம் நடக்கணும் ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு. அப்புறமா லாங் டிஸ்டன்ஸ்க்கு மட்டும்தான் வண்டி எடுக்கிற மாதிரி இருந்தால் ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கேபிளுக்கு 350 ரூபா ரீசார்ஜ் பண்ணணும். ஈபிக்கு 1,000 ரூபாய், அதில் மாற்றமே கிடையாது. ஸ்நாக்ஸ்க்கு 1,000 ரூபாய்.
ஸோ ஸ்நாக்ஸுக்கு வந்து 1000 ரூபாய்க்கு குறைஞ்சு என்னால் கொண்டு வர முடியல. ஸோ 1000 ரூபாய். இதர செலவுகள் இது இல்லாமல் மற்ற செலவுகளுக்கு என்கிட்ட இருக்கிறது 1430 ரூபா. அதுக்குள்ளே தான் இப்போ ஹேர் கட் பண்ணுறதோ, ஸ்டேஷ்னரி வாங்குறதோ, ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சினாலும் இந்த தொகையை தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ பாருங்கள், கரெக்டாக 13,000 ரூபாய்க்கு க்ளீனான பட்ஜெட் போட்டாச்சு. இந்த பட்ஜெட்டை பற்றின உங்களுக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு அந்த 45% நான் சேமிக்கிற தொகையை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறேன்னு பாருங்கள். 11,000 ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா என் பேரில் ஒரு பிபிஎஃப், ஒய்ஃப் பேரில் ஒரு பிபிஎஃப், தம்பி பேரில் ஒரு பிபிஎஃப், ஆளுக்கு 1000 ரூபாய் 1000 ரூபாய் 1000 ரூபாய் கட்டிடுவோம். பாப்பாவுக்கு எஸ்எஸ்ஏ செல்வ மகள் சேமிப்பு திட்டம் 1000 ரூபாய். ஸோ 4000 ரூபாய் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் திட்டத்துக்கு போயிடும். அப்புறம் 10% சேவிங்ஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு 2000 ரூபாய் எடுத்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்டாக தனித்தனியாக சேர்த்துட்டு வரேன். அதுக்கப்புறம் ஸ்கூல் ஃபீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 5000 ரூபாய் அதுக்கு நம்ம எடுத்து வச்சிடணும். நெக்ஸ்ட் இயருக்கான ஸ்கூல் ஃபீஸை நம்ம இப்போவே எடுத்து வைக்கிறதுனால நெக்ஸ்ட் இயருக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஈஸியாக கொஞ்சம் நமக்கு அதுக்கு அடுத்த வருஷத்துக்கு சேர்க்கறதுக்கு ரெடி ஆகிடும். ஸோ அடுத்த வருஷத்துக்கான ஸ்கூல் ஃபீஸு இப்போ ஜூலைலேருந்தே 1000 ரூபா எடுத்து வச்சுட்டு வரேன். ஸோ எனக்கு ஒரு 60,000 ரூபாய் கிட்ட எனக்கு சேர்ந்துடும். ஸோ அதை வச்சு நான் 2 பேருக்கு ஃபீஸ் கட்டிடுவேன். ஏன்னா நான் சேர்க்கக்கூடிய ஸ்கூல் ஃபீஸ் பெர் இயருக்கு 2 பேருக்கு 60,000 ரூபாய் சொச்ச ரூபா வரும். ஸோ அதனால் இப்போ 5000 ரூபா நான் எடுத்து வச்சிட்ருக்கேன். ஸோ இதுதான் என்னுடைய சேவிங்ஸ். ஸோ ஸ்கூல் ஃபீஸுங்கிறது ஸ்பெண்டிங் தான், பட் ஆனால் நெக்ஸ்ட் மந்த்துக்காக நான் சேவிங்ஸ் பண்ணுறதுனால அதை சேவிங்ஸில் கொண்டு வரேன். ஸோ பட்ஜெட் போட்டதுக்கப்புறம் வழக்கம் போல் சம்பள பணத்தை அந்த பட்ஜெட் அமௌண்ட்டை எடுத்து அந்தந்த கவரில் அழகாக வச்சிடணும். ஸோ இந்த பவுச் வந்து பார்த்திங்கன்னா அமேசான் இல்லைனா நீங்கள் மீஷோவில் கேஷ் பைண்டர்னு போட்டு சர்ச் பண்ணாலே வரும். டக்குன்னு அதில் நம்ம ஒவ்வொரு கேட்டகிரிக்கான அமௌண்ட்டை இதில் என்வலப்பில் போட்டு வச்சிடலாம். ஸோ அந்தந்த செலவு வரும்பொழுதும் அதை மட்டும் எடுத்தால் நமக்கு ஈஸியாக போதுமானதாக இருக்கும். இந்த மாதிரி என்வலப் மெத்தட் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த பவுச் எனக்கு அதுவே ஒரு செலவுன்னு நினைக்கிறவங்க ஸ்டேஷ்னரி கடைகளில் நிறையா என்வலப் கவர்ஸ் இருக்கும். மொய் கவர்னு சொல்லுவாங்க இல்லையா, இல்லை ஆஃபீஸ் கவர், அது மாதிரி ஒரு எத்தனை செலவுகள் நீங்கள் எடுத்து வைக்கிறீங்களோ அத்தனை கவர் எடுத்து அதில் அழகாக எழுதி வச்சுக்கிட்டு அந்த கவர்ஸை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை அப்படியே ஒரு பேக்கில் போட்டு வச்சுக்கோங்க. கிராசரினா கிராசரி கவர் எடுங்க, அதை மட்டும் செலவு பண்ணுங்கள். இந்த மாதிரி என்வலப் மெத்தடில் நம்ம போட்டு செலவு பண்ணுறதுனால எப்படி பணம் மிச்சமாகுது அப்படிங்கிறத கூட நான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். நான் முடிஞ்சால் அதை உங்களுக்கு ஐ கார்ட்ஸ்லேயோ இல்லை எண்டு கார்ட்லேயோ கொடுக்குறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஸோ என்வலப் மெத்தட் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எல்லா செலவும் ஈக்குவலாக எல்லா செலவுக்கும் அமௌண்ட் ஒதுக்கி வச்சுட்டு அந்த மாதத்தோட எல்லா நாட்களும் உங்களுக்கு ஈக்குவலாக உங்களுக்கு ஸ்பெண்ட் ஆகிடும். அதனால தான் என்வலப் மெத்தட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான மெத்தட். நம்மளோட பணம் விரயமாகிறத தவிர்த்துரும். ஸோ இந்த 31ஆம் தேதி ஆனாலே பட்ஜெட் போட்ட கையோட இந்த மாதிரி பணத்தை இந்த என்வலப்பில் ஸ்டஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு தூக்கமே வரும். ஸோ நம்ம பாட்டுக்கு நெக்ஸ்ட் மந்த் 1ஆம் தேதியிலேருந்து எடுத்தோமா செலவு பண்ணோமா கணக்கு எழுதுனோமான்னு போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேஷ் பைண்டர் கேட்டிருக்கீங்க. அதனால தான் நான் சொல்லியிருக்கேன். லிங்க் வந்து இப்போ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தாலும் சம்டைம்ஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதனால தான் கேஷ் பைண்டர் அப்படின்னு நீங்கள் மீஷோவில் இல்லை அமேசானில் போட்டு தேடுங்க. மீஷோவில் இப்போ போட்டு தேடுங்க. குவாலிட்டியாகவும் இருக்குது, சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதத்துக்கான பட்ஜெட் போட்டுட்டிங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய பட்ஜெட் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கும் பொழுது நீங்கள் ஷேர் பண்ணால் தான் நம்மளுடைய சேனல் வந்து நல்லா ரீச்சுக்கு வரும். அதே மாதிரி மறந்துடாமல் நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் லைக் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு டாப்பிக்கில் வீடியோஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அது ரிலேட்டடாக வீடியோஸ் வந்து நான் மேக் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.